ஆனா யாருமே பண்ணாத ஒரு விஷயம், நீங்க வந்து தலையில தீச்சட்டி வச்சுட்டு பாடுறீங்க. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி பார்த்தது இல்லை. எப்படி அந்த ஐடியா வந்தது? எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? அதாவது நிறைய பேர் கேட்குற கேள்விதான் இது. வந்து நம்ம விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்துல பேரு புகழ் பெற்ற தென்னாட்டுல யாருமே தெரியாதது கிடையாது. இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப புகழ் பெற்றது. தை மாச கடைசி வெள்ளி, ஆடி கடைசி வெள்ளிக்கு நிறைய வில்லுப்பாட்டுகள் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அம்மா மாரியம்மாளுக்கு பிடிச்சது அக்னி சட்டி, வேப்பங்குலை. ஒரு பக்தி பரவசத்துக்காக அக்னி சட்டி எடுக்கும், வேப்பிலை கையில வச்சு படிக்கிறோம். அப்ப நம்ம அக்னி சட்டி எடுக்கும்போது அம்மாளுக்கு விரதம் இருந்து காப்பு கட்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து ஒரு பக்தி பரவசமா இருக்கும். அம்பாளுக்கு பிடிச்சதை காமிக்கும் போது இன்னும் கொஞ்சம் உற்சாகமா அம்மா வந்து சந்தோஷமா ஆடி வருவா. நம்ம பாட்டு, நம்ம இசைக்கருவிகள் கொடுக்கக்கூடிய நாதங்கள், ஓசைகள்லாம் கேட்டு இந்த அக்னி சட்டி வேப்பிலை எடுத்து படிக்கும்போது நம்மள அறியாம ஒரு தெய்வ ஆற்றல் வந்து நமக்குள்ள வந்து இறங்கும். அதனால நாங்க வந்து அக்னி சட்டி வந்து அம்மன் கோயில்ல படிக்கிறது. தலையில வச்சு படிப்பேன். இருக்கக்கூடிய மாரியம்மா பேரை சொல்லி அவளை நினைச்சிட்டு நான் தலையில வைப்பேன். அவளை நினைக்காம நினைச்சேன்னா தலையில நிக்காது. எவ்வளவுதான் ரவுண்டா இருந்தாலும் தலையில நிக்குன்னா கஷ்டப்பட்டு நின்னாலும் பேலன்ஸ் ஆகி நிற்கும். அதுக்கு அந்த அம்மா பரிபூர்ணமா இருக்க போய் தான் எனக்கு அது வந்து பாக்கியம் கிடைச்சிருக்குது. முறை அது எப்படி பண்ணீங்க? நீங்களா உங்களுக்கா தோணிச்சா இல்ல வேற எதுவும்? இல்ல, ஒரு சில கலைஞர்கள் பண்ணிருக்காங்க. நமக்கு அந்த ஆசை வந்துச்சு. அவ இருக்கக்கூடிய மாரி கோயில படிக்கிறதுனால நம்மளும் ட்ரை பண்ணேன். அந்த அம்மா குடியிருக்கிறதுனால எனக்கு அது வந்து ஒத்து போயிருக்கு. ஆனா அதுக்காக நீங்க எந்த ஒரு பிராக்டிஸுமே பண்ணல? பிராக்டிஸே கிடையாது. எழுதி வச்சு பாடினதும் கிடையாது, வீட்டுல வச்சு செஞ்சு பார்த்ததும் கிடையாது. அந்த மேடைக்கு போய் கலைமகா சரஸ்வதி மாரியம்மனுடைய அருள்னாலதான் எல்லாமே நடந்தது. முறை எப்போ வச்சீங்க? அப்போ உங்களுக்கு ஏதாவது பயமா இருந்ததா, கிரிப்பா நிக்குமா அப்படின்ட்டு? ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும்போது வந்து கொஞ்சம் யோசிச்சேன். அக்கினியை மேல வைக்கிறோம், பக்கத்துல 5 அண்ணன் தம்பிங்க உட்காந்து அடிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம மேல விழுந்துடக்கூடாது, நம்மளால காயம் பற்றக்கூடாதுன்ட்டு தாயே துணைன்னு நினைச்சிட்டு வெளில வைக்கும் போது பேலன்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு படிப்பேன். ஒரு 5 நிமிஷம் வைப்போம், அப்புறம் கையில எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரே நிமிஷம்.